வேதனை தீர்வதை உணர்ந்தேன். தேனிலும் இனியவும் திருப்பெயர் உரைத்தேன். மேனியில் வேதனை தீர்வதை உணர்ந்தேன். மனமகிழ்வாக எழுந்தல் இதயத்தில் பெருகி வந்த மனமகிழ்வாக எழுந்தல் இதயத்தில் பெருகி வந்த நன்றியை நான் உரைக்க உனை தேடும் பொழுதினிலே. நன்றியை நான் உரைக்க உனை தேடும் பொழுதினிலே. இன்னமும் தாமதம் ஏனையா நான் அழைத்த போது என்னிடம் நீ வர இன்னமும் தாமதம் ஏனையா நான் அழைத்த போது. என்னண்ணா நீ சும்மா இங்கிலீஷ்லேயே பாடிங்க என்னண்ணா புரிஞ்சுக்கிறது? நம்ம சென்னை சைடில் ஒரு பாட்டு எடுத்துங்கண்ணா சும்மா சூப்பரா. தம்பி அப்படியெல்லாம் பாடுங்க. நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பைத்தியக்காரங்கன்னு சொல்லுவாங்கண்ணே. அப்பா நம்ம பைத்தியக்காரங்க தான். யாருக்கு தெரியுமா? ஏசப்பாவுக்கு. 1 Corinthians 4:10 பவுல் சொல்றாரு, நாங்கள் இயேசுவுக்காக பைத்தியக்காரங்க. எப்படியாவது எல்லாரையும் ஏசப்பக்கத்தை கொண்டு வரணும்ப்பா. அதப்பா டார்கெட். இயேசுவுக்காய் பைத்தியம், வாழ்க்கையில சௌக்கியம், உலகத்துல இதுதானே ரொம்ப பெரிய பாக்கியம். எப்படி இருக்கு? இயேசுவுக்காய் பைத்தியம், வாழ்க்கையில சௌக்கியம், உலகத்துல இதுதானே ரொம்ப பெரிய பாக்கியம். ரொம்ப பெரிய பாக்கியம், ரொம்ப பெரிய பாக்கியம். தன்னானே 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 தன்னானே. தம்பி எதுக்குன்னு சொல்லவா? எல்லாரையும் கூப்பிடு. தம்பி தங்கச்சி அப்பா அம்மா எல்லாம் ஓடியாங்க. அம்மா அப்பா கேளுங்க, தம்பி தங்க கேளுங்க. நான் சொல்றேன் கேக்குறீங்களா? அம்மா அப்பா கேளுங்க, தம்பி தங்க கேளுங்க. ஏசப்பா அன்பை பத்தி சொல்ல போறேன் கேளுங்க. சொல்ல போறேன் கேளுங்க. சொல்ல போறேன் கேளுங்க. ஆவியான என்னையும் மீட்டெடுத்தாரே, யோகியான என்னையும் சேர்த்தமைத்தாரே. பாவியான என்னையும் மீட்டெடுத்தாரே, யோகியான என்னையும் சேர்த்தமைத்தாரே. தந்தானே 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 தன்னானே 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 தன்னானே. பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு கூடாது. பரலோகம் போகணும்னு ஒரு நிச்சயம் வேணும். Are you sure? ரெடியா? பரலோகம் போக முடியுமா? இப்படி சூடு. பரலோகம் போகணுமா? ஏசப்பாவை பார்க்கணுமா? மரியா பரலோகம் போகணுமா? ஏசப்பாவை பார்க்கணுமா? பரலோக வீட்டுக்குள்ள சந்தோஷமா இருக்கணுமா? வேத வசனம் கேட்கணும், பரிசுத்தமா வாழணும், ஞானஸ்நானம் பெற்று நீயும் அபிஷேகத்தை பெறணும். வேத வசனம் கேட்கணும், பரிசுத்தமா வாழணும், ஞானஸ்நானம் பெற்று நீயும் அபிஷேகத்தை பெறணும். தன்னானே 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 தன்னானே
சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பொண்ணு மேல பைத்தியம், சிகரெட் மேல பைத்தியம், சினிமாவுக்கு பைத்தியம். ஆனா எங்களுக்கு ஏசப்பா மேல பைத்தியம். இட்ஸ் ஓகேடா. சினிமாவுக்கு பைத்தியம், சிகரெட்டுக்கு பைத்தியம். மாட்டிக்கிட்டியா? சினிமாவுக்கு பைத்தியம், சிகரெட்டுக்கு பைத்தியம், அழிந்து போகும் உலகத்தின் பணத்து மேல பைத்தியம், பணத்து மேல பைத்தியம், பணத்து மேல பைத்தியம். எல்லாம் முடிய ஒரு நாள் இயேசு வருவாரு. யாருக்குப்பா பைத்தியம் நீ என்று கேட்பாரு. எல்லாம் முடிய ஒரு நாள் இயேசு வருவாரு. யாருக்குப்பா பைத்தியம் என்று கேட்பாரு. கண்ணாடே 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 கண்ணாடே. இயேசுவுக்காய் பைத்தியம், வாழ்க்கையில சத்தியம், உலகத்துல இதுதானே ரொம்ப பெரிய பாக்கியம், ரொம்ப பெரிய பாக்கியம், ரொம்ப பெரிய பாக்கியம். நானே கண்ணாடே 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 கண்ணாடே. அனைவருக்கும் இனிய வணக்கம். அடுத்து நாங்கள் இந்த பிராங்க்போர்ட் மாநகர தமிழ் ஆன்மீக பணியம் நடத்திய வேதாகம கேள்வி பதில் போட்டி. இதில் மொத்தமாக 9 பேர் இதில் கலந்து கொண்டார்கள். மொத்த கேள்விகள் 15. 15க்கும் ஒருவர் மட்டுமே சரியான பதிலை எழுதியுள்ளார். மற்றவர்களும் எழுதி முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் இருந்தும் ஒருவர் 15க்கு 15க்கு உரிய பதில்களை சரியாக எழுதியுள்ளார். அவருக்கே எமது பரிசு கிடைக்க இருக்கின்றது. அதாவது இறைவன் இரக்கத்தின் தந்தை என்பதை காட்ட கிறிஸ்து கூறிய ஓமை அது. அதாவது லூக்காஸ் அதிகாரம் 15 11வது வசனம். அதாவது காணாமற் போன மகன் உவமை, ஊதாரி பிள்ளையின் உவமை. 2வது கேள்விக்கு இயேசு எந்த மன்னனுடைய காலத்தில் எங்கே பிறந்தார்? அதாவது மத்தேயு எழுதிய இதிலிருந்து 2வது அதிகாரத்தில் 1வது வசனம், ஏரோது மன்னன். 3வது கேள்வி, ஐயா தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என கூறிய பெண்மணி யார்? அதாவது கானானிய பெண்மணி. மத்தேயு 15 22வது வசனத்தில் இந்த பதில் இருக்கின்றது. 4வது கேள்வி, நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று இயேசு கேட்டபோது பேதுரு மறுமொழி கூறியது என்ன? மத்தேயு 16வது அதிகாரத்தில் 16வது வசனம், நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன். சரியான பதில். இயேசுவால் உயிர் பெற்ற சிறுமிக்கு எத்தனை வயது? அதாவது 12. மார்க்கு எழுதிய சுவிசேஷத்திலிருந்து 5வது அதிகாரம் 43வது வசனம். 6வது கேள்வி, மார்க்கு நற்செய்தியில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? அதாவது 16 அதிகாரங்கள். 7வது கேள்வி, பேய்கள் இயேசுவை எவ்வாறு அழைத்தன? அதாவது பேய்கள் எவ்வாறு அழைத்தன? நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர். சரியான பதில். 8வது கேள்விக்கு, ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என இயேசுவிடம் மன்றாடியவர் யார்? லூக்காஸ் அதிகாரம் 5 12வது வசனம். உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர். இயேசு யாருடைய கையை தொட்டதும் அவரது காய்ச்சல் நீங்கியது? பேதுருவின் மாமியாரின் கையை தொட்டதும் காய்ச்சல் நீங்கியது. மத்தேயு 8 15வது வசனம். 10வது கேள்வி, ஐயா நீர் என் வீட்டிற்குள் அடி எடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் என இயேசுவிடம் கூறியவர் யார்? மத்தேயு 8வது அதிகாரம் 8வது வசனம், நூற்றுவர் தலைவர். 11 மூவொரு இறைவனின் பெயர்கள் யாவை? பிதா மகன் பரிசுத்த ஆவி. 12வது கேள்வி, ஓசன்னா என்ற எரேபிய சொல்லுக்கு பொருள் யாது? அதாவது விடுவித்தரலும். 13 எத்தனை திருவருட்சாதனங்கள் உண்டு? 7. 14வது கேள்வி, தாய்மொழி இல்லாத நாடு எது? அதாவது கர நாடுகள் இருந்தாலும் சுவிட்சர்லாந்தை நாங்கள் சரியாக ஏற்றுக்கொண்டோம். ஆனால் அது ஒரு சிலர் எழுதியிருந்தாலும் ஆனால் ஒருவர் மட்டும் அதுக்கு சரியான பதில் எழுதியிருக்கிறார். வேறு இணையதளத்தில் WW என்பதன் விரிவாக்கம் என்ன? நீங்கள் தமிழில் எழுதினாலும் சரி டொச்சில் எழுதினாலும் சரியாக ஏற்றுக்கொண்டோம். வேர்ல்ட் வெப்சைட். ஸோ இதில் 2 பேர் கிட்டத்தட்ட ஒருவர் 15 கேள்விகளுக்கு 14 விடை எழுதியிருக்கிறார். ஒருவர் 15 கேள்விக்கு 15 பதில்களையும் தந்திருக்கின்றார். எனவே நாங்கள் 15 பதில்களை தந்தவரை தெரிவு செய்து அவருக்கு பரிசை கொடுப்பதற்கு எமது ஷட் கேட்ஸ், அதாவது ஷட் இதுக்கு பொறுப்பாக இருக்கும் எமது மூட்டஸ்ப்ராக பொறுப்பாக இருக்கிற ப்ரோ சச்சின் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அவர் இவருக்குரிய பரிசை வழங்குவார். நன்றி. Nun bitte ich die Frau Sassin auf die Bühne.
Sie ist zuständig für die muttersprachlichen Gottesdienste in Frankfurt am Main. Nun wird sie 2 Wörter für uns sagen. Herzlichen Dank. Frohe Weihnachten wünsche ich Ihnen. Ein schönes Fest. Für mich ist es ein ganz schönes Fest, weil ich bei Ihnen zu Gast bin und die wunderbaren Tänze gesehen habe. Versteht gar nicht. Übersetzung? Übersetzung oder nicht? In Frankfurt gibt es 24 Gemeinden von Katholiken anderer Muttersprache. 24 Gemeinden, das heißt, das, was sie sind, gibt es auch in anderen Sprachen. Sie feiern Gottesdienst auf Tamilisch, aber es gibt auch Gottesdienst auf Portugiesisch, auf Koreanisch, auf Tigrinya, auf Ibo, in ganz vielen anderen Sprachen. Das ist wichtig für uns, weil wir wollen, Gott will, dass wir ihn verstehen. Und Gott will, dass wir mit unserem Herzen sprechen. Und unser Herz spricht, mein Herz spricht Deutsch, aber ihr Herz spricht Tamilisch. Ja, wenn Sie etwas ganz Wichtiges sagen wollen, dann sagen Sie es auf Tamilisch. Das klingt auf Tamilisch anders als auf Deutsch. Und für viele Leute klingt es auf Koreanisch anders als auf Portugiesisch. Und deshalb ist es für uns wichtig, dass es sie gibt. Und ich habe gedacht, das nächste Jahr muss ich jemanden noch mitbringen. Das reicht nicht, wenn ich alleine komme. Das glaubt mir keiner, wenn ich sage, boah, so viele Leute, so viele Kinder. Das glaubt mir keiner. Ich muss mehr Leute mitbringen, damit die das auch sehen und sagen, das ist eine tolle Feier, die hier passiert. Ich soll die Kinder irgendwie loben. Aber was ich sagen möchte ist, also was mich besonders beeindruckt heute Abend, sind die Eltern. Die Kinder sind toll, das hat jeder gesehen. Aber dass die Eltern müssen ganz toll sein, dass sie solche Kinder haben. Und dafür danke ich Ihnen. Wie viel Kraft es kostet, dass jede Woche die Kinder zum Üben gehen. Wie viel Kraft es kostet, dass die Kinder nicht nur in die deutsche Grundschule gehen oder in die deutsche weiterführende Schule, sondern auch noch am Samstag in die tamilische Schule oder am Sonntag in den tamilischen Religionsunterricht. Das erfordert ganz viel Kraft von Ihnen als Eltern, die Väter und die Mütter. Und das finde ich ganz, ganz toll, zusätzlich zu der Arbeit. Dafür möchte ich mich bedanken, dass Sie das machen. Und das ist was ganz Wichtiges, was Sie tun. Denn Ihre Kinder haben einen deutschen Pass, nehme ich an. Die haben alle einen deutschen Pass. Die werden alle in Deutschland wohnen bleiben. Und deshalb, sie haben tamilische Wurzeln und deutsche Flügel. Aber wenn sie nur Flügel hätten, die Vögel brauchen auch einen Ast, wo sie mal Ruhepause machen können. Die Vögel brauchen auch Pause und die Engel brauchen auch Pause. Sie sind der Boden und die Kinder fliegen weg, aber kommen auch wieder zurück. Und wir Menschen brauchen beides. Sie auch haben Wurzeln und sind gekommen und wohnen hier jetzt in Deutschland. Sie brauchen beides. Und damit es sich nicht auseinanderreißt zwischen tamilischer Vergangenheit oder tamilischer Tradition und deutscher Gegenwart, deshalb braucht es die Gemeinde. Deshalb braucht es die tamilische Gemeinde, dass sie beides erhalten. Und dafür bete ich, dass das eine lebendige Gemeinde weiterhin bleibt und dass es Ihnen gelingt, als Eltern, als Väter und Mütter, diese wundervollen Kinder gut ins Leben zu begleiten. Ich danke Ihnen. Danke, Frau Shasin. அடுத்து இந்த எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் எழுதிய சுதாகர் சயுரேகா என்பவரை உடனடியாக மேடை கலைக்கின்றோம். சுதாகர் சயுரேகா.
14 கேள்விகளுக்கு 14 பதில்கள் எழுதிய இந்துயன் முன்சர் அவர்களையும் நாங்கள் பாராட்டுகின்றோம். முன்சரிலிருந்து வந்த இந்துயன் அவர்களையும் நாங்கள் பாராட்டுகின்றோம். அவருக்கும் வாழ்த்துக்கள். எங்கே உங்கள் கரகோஷம்? சரியான பதிலை எழுதிய சுதாகர் சயுரேகா. நன்றி ப்ரோ சசின் அவர்களே. ஓகே, தங்குஷன். Dankeschön an Frau Sassin. நிகழ்காலத்தின் கண்ணாடி ஆரம்பமாகின்றது. நிகழ்காலத்தின் கண்ணாடி. வரையில பிள்ளை எந்த பிள்ளை வகுப்பிலேயே முதலாம் பிள்ளையோ கேட்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பிள்ளை. ஆனா உன்னையும் அண்ணாவையும் இவ்வளவு தூரம் படிப்பிச்சா அப்பா இல்லைன்னு தான் பிள்ளை எனக்கு வேதனையா கிடக்கு. உங்களோட திறமைகளை பார்க்க எந்த கணவருக்கு கொடுத்து வைக்காமல் போச்சு பிள்ளை. கடவுளே, அவருக்கு இந்த பிள்ளைகளின் திறமையை பார்க்க கொடுத்து வைக்க. முள்ளிவாய்க்கால் கரையிலே நடந்த யாகத்தில் இவள் கணவன் வீரத்தில் வித்தானான். இது யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்து வரும் குடும்பங்களின் நிலைமையை விவரணத்துடன் உண்மையுடனும் கூடிய புனைவானதும் இறை இயலை வெளிப்படுத்துவதாகவும் இன்றைய நிலைமையில் ஈழத்தை காட்டும் காலத்தின் கண்ணாடியாக தொடர்கிறது. நிகழ்காலத்தின் கண்ணாடி. வா தம்பி. தம்பி உண்ட தங்கச்சியடா. அண்ணா அண்ணா இங்க வேற என்ன ரிப்போர்ட்? எனக்கு கனமா முதலாம் பிள்ளை. நான் தான் பள்ளிக்கூடத்துல முதலாம் பிள்ளை. எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்குது. அம்மா எல்லாத்துக்கும் நோட்டுக்கு நூறு எடுத்திருக்கிறாள் தங்கச்சி. பள்ளிக்கூடத்துல எல்லாரும் முதலாம் பிள்ளை தான். ஆனா வீட்டுல கடைசி பிள்ளை தானே நீ. அவள் என்ற கடைசி செல்லம் தம்பி. அது சரி. உன்னோட படிச்ச அண்ணின்ற மகள் மேரி எத்தனாம் பிள்ளை படிக்கிறா? அவள் 27வது பிள்ளை அண்ணா. அது சரி தம்பி. அதுகளுக்கு என்ன பணக்கார புள்ளிகள் தம்பி. தகப்பன் வெளிநாட்டிலிருந்து காசு அனுப்புது. அது சரி தம்பி. உன்னோட படிச்ச ரவி எப்படி தம்பி படிக்கிறான்? அவனும் அம்மா அவனுக்கு ஒரு மோட்டார் சைக்கிளை வச்சு கேம்பஸை சுத்தி சுத்தி வாரது. இப்படியே ரோட்டை சுத்தி அளக்குறது தானம்மா வேலை. லெக்சஸுக்கும் வாரது. தகப்பன் வெளிநாட்டில் நின்று கஷ்டப்பட இந்த புள்ளியால் இப்படி பொறுப்பில்லாமல் நடக்குது தம்பி. தம்பி இவர் எங்கட சீமானங்கள் இருக்கிறாரில்ல தம்பி. நத்தார் வருஷம் பெருதாம் வீடுக்கு ஒருக்கா பெயிண்ட் அடிக்க வர சொன்னவர் தம்பி. தனி மனுஷன் தம்பி. ஒருக்கா போய் அடிச்சு கொடுத்துட்டு வாரிய தம்பி. ஓம் தம்பி ஒருக்கா போய் அடிச்சு கொடுத்துட்டு வா தம்பி. சரி தம்பி, நீ முதல் கால் முகத்தை கழுவி சாப்பிட்டுட்டு போய் அடி தம்பி. பிள்ளை நீ போய் சாப்பிட்டம்மா. இன்றைக்கும் மணி அண்ணன் கடையில் 250 இடியப்பம் அவிச்சு தர சொன்னவே பிள்ளை. உந்த ஈர விறக ஊதி ஊதி எனக்கு ஒரே நெஞ்செல்லாம் நோகுது பிள்ளை. அதோட இந்த இடியப்பம் புளிஞ்சு புளிஞ்சு கையும் குடைச்சலா கிடக்கு குட்டி. இன்றைக்கு அம்மாக்கு இருக்க உதவி செய்து தாரிய செல்லம். வா பிள்ளை. இவர்தான் சீமோன். ஆனால் ஊரில் தனிமரம். பிள்ளைகள் மூவர் வெளிநாட்டில்.
மனைவியும் இருக்கிறார் மூத்த மகனுடன். ஊரில் இவருக்கு பெரிய வீட்டுக்கார ஐயாண்டு பேர். ஐயாவுக்கு வீட்டு வேலை செய்ய ஆள் இல்லை. தேடுகிறார். தேடல் தொடர்கிறது. இந்த புரோக்கர் பொண்ணுக்கு ஒருக்க ஃபோன் பண்ணி பார்ப்பேன். நம்பர் இதில் தானே எழுதி வச்சனா? ஹலோ ஹலோ பொண்ணு, என்னடாப்பா நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? இந்த புரோக்கர் பொண்ணு திருட்டு சொல்லிட்டியா தானே? கவலைப்படாதேங்கண்ணே. சொல்லடா பொண்ணு, ஏதாவது எம்பிட்டதா? ஹலோ அண்ணா, 55 வயதுல ஒரு பொம்பளை இருக்கண்ணா. வீட்டு வேலையெல்லாம் செய்யும். 55 வயது. டேய் பொண்ணு, என்ற மனசுக்கே 50 வயது தான். அதுவே வீட்டு வேலை செய்யலாம மூத்தவனோட வெளியில போயிருக்கு. இதுல நீ 55 வயசு மனுஷிய கொண்டு வந்து என்ற வீட்டுல டிவியில சீரியல் பார்க்கத்தான் சரி, வேலை ஒன்றும் நடவாது. நீ வேற ஏதாவது இருந்தா சொல்லு. அண்ணா, அப்ப 90 வயதுல ஒரு கிழவி இருக்கு. எல்லா வீட்டு வேலை செய்யும். ஆனால் என்ன கொஞ்சம் வேகம் குறைவு. டே பொண்ணு, நானே செத்து போனால் எனக்கு பெட்டி எடுக்கவே 4 நாளா காத்திருக்கணும். என்ற 3 மகன்களும் வெளிநாட்டில் இருந்து வர்றதுக்கு. இதுல நீ 90 வயசு கிழவிக்கு என்ன பட்டி எடுக்க சொல்ற? நீ சரி வர மாட்ட. நீ வேற ஏதாவது சந்திச்சா சொல்லு எனக்கு, சரியா? சரி ஓகே, நான் வைக்கிறேனே. ஓகே சரி, ஓகே ஓகே ஓகே. பொண்ணு இப்பதான் டெலிபோன்ல காய்ச்சினாங்க, அதுக்குள்ள வந்துட்டு. ஆஹா, நீ சொன்ன மாதிரி அவன் நான் சொல்லுற வேலையில மட்டும் செய்தா எனக்கு போதும். அப்ப நாளைக்கே கூட்டிட்டு வாவன். சரி, நாளைக்கே அப்ப வேலையை தொடங்கட்டும். சரி ஓகே, அப்ப போயிட்டு வா. அங்கிள். அட ஸ்டீஃபன், வாப்பா. எப்படி படிப்புகள் எல்லாம் போகுது? அங்கிள், இப்பதான் போயிட்டு வாரேன். ஸ்டீஃபன், என்ற வீட்டுக்கு ஒருக்க பெயிண்ட் அடிக்கணும். வார மாதம் என்ற மனுஷியும் மூத்த மகனும் வர்றாங்க. அதனால் கொஞ்சம் பெயிண்ட் அடிக்க வேணும். பின்பக்கம் மூத்தியா கொஞ்சம் இருக்குது. நீ பார்த்து சொன்னின்னு சொன்னால் எவ்வளவு பெயிண்ட் வேண்டுறன்னு சொன்னால் நான் வேண்டி தந்து தருவேன். என்ன கலரங்களா அடிக்க போறீங்க? முன்னுக்கு அடிக்க போறீங்களா? இல்லை இல்லை, பின்பக்கம் தான். ஒருக்க வந்து பேரன் தம்பி, உனக்கு லீவ் இருக்கிற நேரம் ஒருக்க வந்து அடிச்சு தரலாம். சரி வாங்க அங்கிள். இந்த குக்கரும் பழுதா போச்சு. இன்றைக்கு சமையலும் ஓடுதில்லை. என்ன செய்யறன்னு தெரியாம இருக்கு. டிவியில நாடகமும் துவங்க போகுது. அது கட்டாயம் பார்க்கணும். முடிவு தெரிய வேணும் மகாராணி.
நீ நாடகம் பார்க்க. என்ன செய்யறன்னு தெரியாம இருக்குது. எனக்கு என்ன செய்யறன்னு தலையா இடியா இருக்குது. டிவியில நாடகம் தூங்க போகுது. ஐயோ, டிவியும் சரியா தெரியுதுல, ஒரு புது டிவியும் வேணும், குக்கரும் வேண்டதான் வேணும். என்ன செய்யறன்னு தெரியாம கிடக்கு. இந்த டெலிபோனும் அடிக்குது. ஹலோ, ஓ நான் தான், சொல்லுங்க. எப்படி சும்மா இருக்கிறீங்களேப்பா? ஹலோ, ஓ சொல்லுங்கப்பா, கேக்குது, சொல்லுங்க. மலர், நான் தான் கதைக்கிறேன். சொல்லுங்க. எப்படி சுகம், பிள்ளைகள் எப்படி படிக்குதுகள்? ஓ, பிள்ளைகளுக்கு என்ன எல்லாம் நல்ல படிப்பு படிக்கணுமாப்பா. பிள்ளைகளுக்காப்பா ஒரு கம்ப்யூட்டர் வேணாமாப்பா. அது போட்டோ இப்போட்டோ என்னோட சொல்லுது, எனக்கு சரியா விளங்குது இல்ல. அது வேண்டோன்னு ஒரு கரைச்சலா இருக்கப்பா. இங்க பார் மலர், நான் இங்க 10 மணித்தியாலம் இரவு பகலா மாறி மாறி வருத்த மண்டும் பார்க்காம கோப்ப கழுவுறேன். நீங்க என்னண்டா பிள்ளைகள் படிக்கிற நேரத்தில் போன் எடுக்க சொல்ற. அது சரி, ரவி எப்படி படிக்கிறான்? அவன் என்ன அந்த மாதிரி படிக்கிறானப்பா. நான் இங்கால நான் யோசிக்கல. நான் இங்க இருந்து கஷ்டப்பட்டாது பிள்ளைகளையும் எடுத்து உன்னையும் இஞ்சால எடுத்துறோம்னு தான் பார்க்கிறேன். ஓமாப்பா, அது இருக்கட்டும்ப்பா. இப்ப வருஷம் பெருகிறப்ப இங்க புது டிவி ஒன்று வேண்டோணும்ப்பா. பெரிய டிவி இப்ப வந்திருக்கல்லப்பா. பெரிய டிவி ஒன்று வேண்டோணும். அதுக்கு மட்டும் பிள்ளைகளுக்கு அந்த ஏப்போட்டு ஐப்போட்டு அதை ஒன்று வேண்டோணுமாப்பா. அதுக்கும் கொஞ்சம் காசு அனுப்பப்பா. இந்த பிள்ளைகள் வந்து அப்படி கொண்டு வந்து வசதியான பிள்ளைகள் சொல்லி, மணக்கார பிள்ளைகள் வெளிநாட்டு பிள்ளைகள் சொல்ல வேண்டாம் எங்கட பிள்ளைகளை பார்த்து. ஏடி அப்பா, நான் வர்ற வேதனை யாருக்கு தெரியும்? தின்னாம உண்ணாம 8 மணித்தியாலம் பாட்டை 4 மணித்தியாலம் சேர்த்து உங்களுக்காக ஓடி ஓடி உழைக்கிறேன். அதோட 2 மணித்தியாலம் கூட செய்யுங்க வரப்பா. ஏடி அப்பா, நானே வருத்தம் பார்க்காம போய்கொண்டிருக்கிறேன். நீ என்னண்டா ஓடி ஓடி உழைச்சி உங்களை இங்க எடுத்துட்டு நிம்மதியா செத்துடலாம்டா. நான் பார்க்க சொல்லாங்கப்பா. உங்களை விட்டாங்க ஆறுப்பா இருக்குது. இந்த பூமியில உங்களை நம்பி தானப்பா இருக்கிறா. நானும் பிள்ளைகளும் எங்கேப்பா போறது? அப்பா அப்படி ஒன்றும் யோசிக்காதீங்கப்பா. நாங்களும் சரியா வருவன் தானப்பா. நீங்க யோசிங்க. இப்ப என்னண்டா நீங்க ஒரு கடைசி கணக்க வேணும், ஒரு 2-3 அனுப்பி வையுங்க. விளங்குதான் 2-3. ஐயோ ஐயோ, சரி சரி, வேலைக்கு நேரம் போது. சரி சரி, வந்து புறா எடுங்கப்பா. இந்த டிவில நாடகம் தொடங்க போதப்பா. ஆறுதல எடுங்கப்பா. எனக்கு இந்த டிவி நாடகம் தொடங்குது. உனக்கு ஒரே நாடகம் தான். நான் படுற கஷ்டம் உனக்கு எங்க தெரிய போகுது? சரியாப்பா சரியாப்பா, வெய்யுங்க. புறா வேலையில வந்து ஆறுதல எடுங்கப்பா. எனக்கு இப்ப நேரம் இல்ல. சரி, ஓகே. எடுத்தா பஞ்சம் கொட்டுறோம் வேலை. டிவியும் வடிவா வேலை செய்யுதில்ல, முடிவும் தெரியுதில்ல. அதுக்கிட்ட தெய்வம் கஜன்றது முடிவும் போயிட்டு. அம்மா, என்ன உங்களுக்கு நடுல டிவி பாக்குறது தான் வேலை? இன்றைக்கு என்ன படம் போட உடுப்பு மாத்தினா கூட தெரியாம இருக்கிறீங்க என்ன? அது இல்ல பிள்ளைங்க. அப்பா டெலிபோன் எடுத்தவர் புள்ள. அப்பா அப்பாட்ட சொன்னீங்களா ஐபோனுக்கு காசு அனுப்ப சொல்லி? புள்ள சொன்ன அப்பாட்ட. அப்பா ஒரு 2-3 அனுப்புன்னு சொன்ன அப்பாட்ட. அவர் அனுப்ப நீ கவலைப்படாத புள்ள. எனக்கு தெரியும். அம்மாட்ட அப்பாட்ட சொல்லி எப்படியாவது ஐபோனுக்கு காசு அனுப்புவேன். கட்டாயம் அப்பா அனுப்ப. நீ அதை பற்றி யோசிக்காத. நானும் ஒரு புது டிவி எடுக்கணும். ஏன் லேட்டாண்டை வந்து நீ பள்ளி கொடுத்தாலும்? அம்மா, அது வேற ஒன்றும் இல்ல. இன்றைக்கு ரிப்போர்ட் தந்தவ பள்ளிக்கூடத்துல. வேற கமலிட பிறந்த நாள் வேற. அதனால ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வெளியால போனாங்க. நான் தான் நம்ம காசும் கட்டினான். அது சரி, எத்தனை அம்புள்ள நீ தெரியுதுல்ல? அம்மா, நான் வந்து பள்ளிக்கூடத்துல 2 அம்புள்ளியம்மா. ஆனா அந்த டீச்சர் மட்டும்தான் 2க்கு பக்கத்துல ஒரு 1 போட்டிருக்கிறா. அடியாதே, என்னடி அப்பா இப்படி பேடு திறந்திருக்கிற மாச. வீட்டுல நான் தானே 2ஆம் பிள்ளை. உங்களை பிரச்சனை இல்லை. அதுக்கு என்ன வந்தது? இப்ப அடுத்த முறை படிச்சா போச்சு. அம்மா அம்மா தான். நீ வா புள்ள. புள்ள நல்ல புள்ள, நல்லா படிக்கிறதுல வசதியான உடுப்பு புள்ள நீ போட்டணும். அதே நான் காண. நீ படிக்கிறத பத்தி கவலையே இல்லை. அதை பத்தி யோசிக்க. படிப்பு ஆறுதெல்லாம் படிச்சுட்டு போகலாம். என்ன புள்ள எல்லாம் உடுப்பு போட்டு நல்லா தெரியும். அப்பா வெளிநாடு இல்ல. வெளிநாடுன்னு நாளைக்கு நாங்க சொல்லவில்லை. வேணும் படிவா. இந்த டிவியில ப்ரோக்ராம் சரியா விழுகுது இல்ல. சரியா அங்க வேலை செய்யுது இல்ல.
ஜிடிவியும் வேலை செய்யலாம் அது உனக்கு இந்த சிலோன்ல நல்ல வடிவம் இழுக்குது எங்கட சிலோன்ல அங்க வெளிநாட்டுல இருந்து துப்புரவு இழுக்குதாமே என்ன அது குக்கர் காலதா போச்சு புள்ள இல்ல பிள்ளைக்கு என்ன காலையில அண்ணாவும் இங்க போயிட்டு தெரியல டிவில நான் புள்ள இது பாக்குறேன் டிவில நல்ல பாட்டு போடுறாங்க உங்க விஜயின் பாட்டு அந்த மாதிரி போகுது மா மா இது என்னடா இந்த காலம் என்ன என்னடா அன்னைக்கு இப்படி வந்து நிக்கிற இல்ல இன்னைக்கு அம்மா ஸ்கூல்ல யுனிவர்சிட்டில ஒரு சாப்பிட்டியோ முதல் தெரியல இல்ல விடு விடு நான் சொன்னேன் கரடிய வெட்டி எறியடா வந்து இந்த கரடி மாதிரி இந்த மயிரை கொண்டு திரியான் வெளிநாட்டுக்கார புள்ளியாண்டப்பல கரடியா தெரியணும் அப்படி தெரிய கூடாதடா இவன் என்ன சொல்லு கேக்குறான் அங்க வேற போயிட்டானா கடையில சொன்னோன பேசினோன ஓடுறான் வீட்டுக்குள்ள சொல்லு கேக்குறான் இல்ல இவன் வேற வேற அம்மா வடிவா விசாரியமா எங்க போனவனண்டு அவன் சொல்றான் இல்ல அந்த ஓடி போயிட்டான் டக்கனு கேட்டானோ ஓடி போயிட்டான் நான் அப்பாக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு வேணே ஒண்ணுமே செய்யலா கிடக்கு இந்த புள்ளையோட வளர்ந்து எடுக்கிறேன்டா பெரிய கஷ்டம் என்னடா அம்மா அம்மாண்டு இப்படியே திரியிறான் உண்டுமா எனக்கு விளங்குது இல்ல இன்னைக்கு யுனிவர்சிட்டில ஒரு பாட்டு நடந்திருக்குமே பார்க்க தெரியுது உன் முகத்தை பார்க்க உண்மையாவா நல்லா தெரியுது நான் பணக்கார புள்ளை அம்மா அதான் நான் பணக்கார புள்ளையில அதான் இல்ல 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 ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாத்தையும் சொன்னேன்னா அப்பா வெளிநாட்டுல ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறாருண்டு உண்மைதானே அம்மா நாங்க பணக்காரம்மா நாங்க பணக்காரம்மா அராலியா அவன் எந்த காசுல ஒரு சின்ன ட்ரீட் ஓம் தம்பி அதுவும் நல்லது நீ பணக்காரன் சொன்னது எங்களுக்கு பெருமை தானடா அப்படி வெளிநாடு அப்படின்னு சொல்லதான் வேணும் என்ன கரெக்ட் அம்மா சரி சரி நீ இந்த தண்ணியை வடிவா தானே இருக்கு இதுக்கு என்ன குறைய தங்கச்சி 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 நில்லு ஒரு கதை ஒன்று சொல்லணும் அதான் அந்த அம்மாட்ட பேருந்து ஒரு 100 அச்சு ஒரு மூச்சு கூட காணாது ஒரு சைவரை போட்டு அப்படி பழிச்சா 1000 அந்த அந்த இதுக்கு என்ன பேர் அந்த அதான் அந்த மேசையில வைக்க சொல்லு நான் பேருந்து வந்து பிக்கப் பண்ணிட்டு போறேன் விளங்கிட்டா என்ன சொன்னால சரியா செய்யணும் பேருந்து வின் பம்பலாம் எனக்கு வேண்டாம சரியா கரெக்ட் எனக்கு 500 தேவை 1500 ரூபாயா அம்மாட்ட கேட்கலாம் ஓகே அம்மா அம்மா என்ன உள்ள அண்ணாக்கு இது 1500 ரூபாய் தேவையா மேம் என்னதுக்கு அந்த டியூஷனை சுத்தி வரவும் அந்த சந்தில இந்த கொத்து ரொட்டி சாப்பிடறதுக்கு மேம் சரி சரி அந்த பேக்கில் இருக்குது போய் எடுத்துக்கொடு அந்த அலமாரிக்கு பேக் இருக்குல்ல அதுக்கு இருக்குது சரி 2000 எடுத்துட்டு போங்கோ எடுத்துட்டு போயிட்டு நானும் இன்றைக்கு சமைக்கல குக்கரும் பலதா எனக்கு ஒரு கொத்து ரொட்டி காட்டி கொண்டு வாங்க அந்த 5 சந்தி கடையில் சரியாம்மா சரி ஓகே சரி புள்ள வேண்டிக்கொண்டு ஓடியா புள்ள ஐயா பொண்ணும் சுப்பனும் பாருந்தவங்க இன்னும் காணியில புரோக்கர் பொண்ணு உன்னைத்தானடா எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் நான் வந்துட்டியே வாட்டமான படியாத்தான் இருக்கிறான் அவனையே கேட்கிறேன் நான் தானே வேலைக்கு சேர்க்க போறேன் டேய் தம்பி
உங்க ஊர் என்ன பேர் என்ன? ஐயா எந்த பேர் வந்து சுப்பன். நான் இந்த தெல்லிப்பள்ளை இருக்கல்ல, தெல்லிப்பள்ளை ஆஸ்பத்திரி பக்கத்தில் தான் இருக்கிறேன். நீங்கள் என்ன வேலை செய்ய சொல்லுங்க, நான் செய்து போட்டு போகிறேன். ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. சுறுசுறுப்பான படியா தான் இருக்கிறான். நீ புரோக்கர் என்றதை நிரூபித்து விட்டுட்ட ஒண்ணு. 3000 ரூபாய் காசும் 3 நேர சாப்பாடும் கொடுத்தீங்களா சொல்லுறேன் செய்வேன். நான் சொல்லுற மாதிரி வேலையை செய்தா போதும் எனக்கு. நீ ஏதாவது கூலா குடிச்சிட்டு போவேன், கூலா சோடா குடிச்சிட்டு போவேன். சரி சரி, இந்த அப்படி இதை முதல்ல வச்சுக்கொள்ளு. நீ முதல்ல கூலா ஏதாவது குடிச்சிட்டு போவேன் பொண்ணு. தம்பி நீ போய் பொண்ணுக்கு பிரிட்ஜில் சோடா இருக்குது, கோலா சோடா எடுத்து உடைச்சு கொண்டு வா. எனக்கும் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தேத்தனி ஆத்தி ஊத்தி கொண்டு வா. அப்போ ஐயா எனக்கு புரிஞ்சு தெரியுமா ஐயா, நான் எடுத்துட்டு வரேன். தான் இருக்கேன். இந்த பொண்ணு எங்க போயிட்டான் அதுக்குள்ள? என்னடா சத்தமாங்க? ஐயா நான் இந்த பிரிட்ஜுக்குள்ள இருந்து கோலா போத்துல எடுத்து உடைச்சு கொண்டு இருக்கிறேன் ஐயா. நீங்கள் தானே சொன்னீங்க உடைச்சு கொண்டு வர சொல்லி. சரி சரி கொண்டு வா. இந்தாங்க ஐயா. அவன் புரோக்கர் போயிட்டான், இதுல என்னத்துக்கு கோலா? டே சுப்பு, என்ன தேத்தனி எங்க? பொறுங்கய்யா வார். நீங்கள் தானே சொன்னீங்க தேத்தனியை ஆத்தி ஊற்றி கொண்டு வர சொல்லி, அதான் ஆற்றி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் என்னென்று சொன்னால் அவசரப்பட்டு கொண்டு இந்தாங்க புடிங்க ஐயா. ஐயா ஐயோ டே சுப்பு, இந்த கடவுளே, ஏண்டா தேத்தனியை ஆத்தி ஊத்தி என்ற முதுகுல ஊத்தினி? என்னையா நீங்களான்னு சொல்லி ஆத்தி போட்டு ஊற்றி கொண்டு வாடான்னு சொல்லி, அதான் ஆத்தி ஊற்றி கொண்டு வந்தா அது உங்களோட இதில் வட்டுட்டு போச்சு. சொல்லுற மாதிரி எல்லா வேலையும் ஒழுங்காத்தான் செய்யறான். போடா போய் அந்த தேங்காய் எண்ணெய் போத்துல எடுத்து கொண்டு வா போ. தேங்காய் எண்ணெய் போத்திலோ? ஐயா பாருங்க இப்ப எடுத்துட்டு வரேன். இவர் என்ன சொன்னவர், தேங்காய் இருக்குது, போத்தலும் இருக்குது, தேங்காய் போத்தல் அதுக்குள்ள எண்ணெய் இருக்குது, தேங்காய் எண்ணெய். ஏண்டா இந்த கோலா போத்துல உடைச்ச நீ? ஐயோ, கொண்டு வந்ததை வச்சு முதல்ல முதுக உரைஞ்சு. டேய், கொண்டு வந்ததை வச்சு எந்த முதுக உரைஞ்ச சொன்னா? ஐயா நான் நினைச்சேன் எந்த முதுக உரைஞ்ச சொல்றீங்களாக்கு மட்டும் சொல்லி போட்டு. டேய் ஐயோ ஐயோ, தேங்காய் எண்ணெயால முதுக உரைஞ்ச சொன்னா தேங்காயால உரைஞ்சான். பெஞ்ச கடவுளே, நீ சரி வர மாட்டேன், நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன், நீ வீட்டுல இரு. ஐயா அந்த ஏணி எங்கேயா இருக்குது? உனக்கு இப்ப என்னத்துக்கு ஏணி? நீ வீட்டுல இரு, உந்த பின்பக்கம் தான் இருக்கு, நான் போயிட்டு வரேன். மழை வருமா போல இருக்குது. ஐயா சொன்னவர் வீட்டுக்கு பின்னால் ஏணி இருக்குன்னு சொல்லி, அப்படி என்று சொன்னால் வீட்டுக்கு ஏணியை வச்சு கூஜையில் ஏறி போய் இருப்போம். இன்றைக்கு வருஷமும் பிறந்துட்டது. ஆண்டவரே, வேளாங்கண்ணி தாயே, இந்த எத்தனையோ துன்பங்களை தாங்கிட்டோம். இனி வரும் காலத்தில் என்றாவது எங்களுக்கு ஒரு விடிவை காட்டும் அம்மா. போரினால பாதிக்கப்பட்டு எத்தனை குடும்பங்கள் கணவனை இழந்து, பிள்ளைகளை இழந்து, கைகாலிகளை இழந்து, பைத்தியங்களாக எங்களை போல கஷ்டப்படுது. எங்களுக்கு இனி வரும் காலத்திலேயாவது ஒரு வழியை காட்டும் அம்மா தாயே. இல்லவா அம்மா, என்னம்மா சேச்சிலே நின்று அழுது மண்டாடி நீங்கள் வீட்டை வந்து ஒரே அழுகையா தான் இருக்குது, என்ன கவலைப்படுவீர்கள்? இல்ல பிள்ளை, முந்தி வருஷமண்டா எங்கட ஐயா அம்மா எங்களுக்கு புது உடுப்பெல்லாம் வடிகள் எல்லாம் வேண்டி தருவினம் பிள்ளை. இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு அண்ணாக்கு நான் உடுப்பு கூட வேண்ட வழி இல்லாமல் போச்சு பிள்ளை. அதான் ஒரே கவலையா கிடக்கம்மா.
சரி பிள்ளை, நான் காலை சாப்பாடு செய்யணும். தபால்காரன் பாரான் போல போய் பாருங்க. தம்பி. ஹலோ கந்தசாமி, ஸ்ரீபன் உங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு. கடிதமோ? தம்பி, நீங்கள் வேற யார்ட்டையோ கடிதத்தை எங்களுக்கு கேட்குறீங்களோ? எங்களுக்கு ஒரு தரம் வெளிநாட்டில் இல்லை தம்பி. உங்களோட அட்ரஸுக்கு தான் வந்திருக்காங்க. என்னோட பேர் பிள்ளை இருக்கிறாங்க, ஆனா பின்பக்கம் தமிழிலே இருக்கிறாங்க. ஓம் பிள்ளை வாசி. கொஞ்சம் பொறுங்கம்மா. வாசி பிள்ளை, அல்லாடி அண்ணா வலுப்படா. அமெரிக்கா தூதுவ ஆலயத்தின் ஊடாக கிரீன் கார்டு விசாவுக்கு விண்ணப்பித்த கந்தசாமி ஸ்டீவன் ஆகிய நாங்கள் உங்கள் கல்வி சிறப்பின் காரணமாக போரினால் பாதிக்கப்பட்டமையால் காரணமாகவும் உங்கள் குடும்பத்துடன் அமெரிக்காவுக்கு மேற்படிப்பினை தொடரலாம் என்பதனை உங்களுக்கு விமான கட்டணத்துடன் அறிய தருகின்றோம். என்ன பிள்ளை, அமெரிக்கா கடந்தாமோ? அந்த மனுஷன் மாறித்தான் தந்துட்டு படிவாப்பா. இல்லையம்மா, சரியம்மா, இது அண்ணாவுக்கு வந்திருக்கு போலடக்கம்மா. அப்ப தம்பி நித்திரையால் எழுப்பு இருக்கா பிள்ளை? அண்ணா அண்ணா. என்னம்மா விடிஞ்சு ரவா பூசைக்கு போயிட்டு இப்பதான் பாரம், அதுக்குள்ள எழுப்புறீங்க? இல்ல தம்பி, அந்த கடிதமா பாரு தம்பி இருக்கா. கடிதமோ? அமெரிக்கா தூதுவர் ஆலயத்தில். அம்மா சொல்லு தம்பி. அம்மா, நாங்கள் எல்லாம் அமெரிக்கா போறோம். என்ன தம்பி, அமெரிக்காவோ? கையெல்லாம் நடுங்குதம்மா, பாரம்மா. சே, என்னண்டு தம்பி, என்னடா? அம்மா, இதுக்கு நான் விண்ணப்பிக்கல. படிப்பிக்கிற மாஸ்டர் எங்கட விவரங்களை எல்லாம் எடுத்தவர். அப்ப நாங்கள் கஷ்டமண்டம், அப்பா ஒரு நாள செத்துட்டாருண்டும் சொன்னானம்மா. அதுதான் எங்களுக்கு இந்த கிரீன் கார்டு விசா வந்திருக்கு. அம்மா, வார 15ஆம் தேதிக்குள்ளேயே நாங்கள் எல்லாம் வெளிக்கிடணும், எல்லா ஆயுதங்களையும் செய்யணும். நான் இருக்கா இந்த மாஸ்டருக்கும் அந்த எங்களுக்கு இந்த வீட்டை வாடகை இல்லாம தந்த அங்களுக்கு முறுக்கா போய் சொல்லிட்டு ஓடி வானம்மா. என்ன தம்பி, எனக்கு சந்தோஷத்துல கையு மூடல காலு மூடல தம்பி. அம்மா, நான் போயிட்டு வரேன்மா. இல்ல பிள்ளை, வேளாங்கண்ணி மாதா எங்களை கைவிடல, எங்கட பிரார்த்தனை வீண் போயல பிள்ளை. நல்ல ப்ரோக்ராம் போகுது வருஷத்துக்கு. ஆனா பூசைக்கு போகணும், ஆனா நான் பூசைக்கு போக மாட்டேன். ஏன்னா டிவியில விஜய் டான்ஸ் எல்லாம் போடுறாங்க. பூசைக்கு ப்ரோ போகலாம், ஆனா விஜய் டான்ஸ் ப்ரோ பார்க்க இல்லமோ. வடிவேல் நாடகம் போடுறாங்க, எத்தனை எல்லாம் பார்க்க வேணும். ஆறுதெல்லாம் போவோம் கோயிலுக்கு. வருஷம் பிறந்தா என்ன, அடுத்த வருஷம் பெருந்தானே. ப்ரோக்ராம் எல்லாம் போகுது, அந்த மாதிரி இருக்குது. அம்மா, என்ன புள்ள, இந்த உடுப்பு எப்படி அம்மா இருக்கு எனக்கு? நீ எப்ப வந்த? நீ இது இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு. வடிவா இருக்கு புள்ள, வடிவா இருக்கு. அது சரி, அண்ணா காணையில எங்க? இந்த வருஷம் பிறந்த ஆள காணையில எங்க புள்ள? ஓ, அண்ணா எங்க? என்ன வேற இல்லையா? வெளியால போனவன் எல்லாம் இல்ல புள்ள, காணையிலயா? அவன் இந்த மோட்டர் சைக்கிள் ஒன்று எடுத்து கொடுத்தா அப்பன் கஷ்டப்பட்டு காசை அனுப்பி அவனுக்கு மோட்டர் சைக்கிள் எடுத்து கொடுத்தா அப்பன் ரவுண்ட் பண்ணி கொண்டு திரிகிறான். என்ன சரியாம்மா, நான் உடுப்பு மாத்திக்கொண்டு என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறேன். ஆரவ கதவுல கட்டி கூப்பிட்டு கேக்குதுல பார்வுல அந்த வருஷம் பண்ண அந்த பக்கத்தை விட்டு புள்ளிய குஞ்சு உருமாதெல்லாம் வந்துடும் பலாரம் சாப்பிடுறதுக்கு. அத கதவை துறக்காத, பாத்துட்டு துற. அண்டே அண்டே. அம்மா, இது அண்ணாவோட படிக்கிற ஃப்ரெண்ட் அம்மா. என்ன தம்பி, உன்னோட வந்தவர்? இல்ல
இல்லையாண்டி நான் இந்த ஐயா விட்ட போய்கொண்டிருந்து நான் சொல்லு தம்பி. போய்கொண்டிருக்கேன் ஆண்டி. என்ன தம்பி போய்கொண்டிருக்கீங்க? என்ன தம்பி சொல்ல தம்பி. இல்லையாண்டி என்னண்டா உங்களோட மகன் ஆக்சிடென்ட் ஆண்டி. ஐயோ இந்த மகனுக்கு என்ன ஆச்சு? என்ன நடந்தது இந்த புள்ளைக்கு? சொல்லு தம்பி. என்ன சொல்லு? இந்த புள்ளைக்கு என்ன நடந்தது? யோசிக்காதீங்க ஆண்டி, ஒன்றுமே இல்ல. பெரிய ஆஸ்பத்திரியில எமர்ஜென்சி வார்டில் வச்சிருக்கிறாங்க. நான் முதல்ல போய் செய்ய வேண்டியதை செய்யறேன். நீங்க ஒரு காரத்தில் வலிக்கிட்டு வாங்க. ஆம், இவர்கள் கடவுளை வேண்டுவது இந்நேரத்தில் தான். அது கடவுளாகிய ஆண்டவருக்கும் தெரியும். இதுதான் நிகழ்காலத்தின் தீர்ப்பு. சந்தோஷமாய் பிள்ளைகளுடன் அமெரிக்காவுக்கு சென்று சந்தோஷமாய் வாழுங்கள். நீ கவலைப்படாதே அம்மா, இனியாவது கடவுளில் நம்பிக்கை வை. உன் மகன் காயங்கள் மாறி மீண்டும் வருவார். அனைவரும் அமைதியுடன் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பரிசளிப்பு நடைபெற இருக்கின்றது. நிறைவு பெற்றது நிகழ்காலத்தின் கண்ணாடி. பரிசளிப்பினை வழங்க இருக்கிறார் சசின். நிகழ்காலத்தின் கண்ணாடி என்ற நாடகத்தில் பங்கு பெற்றியோர் ஏழை குடும்பத்தின் தாயாக நடித்தவர் திருமதி ராஜினி வின்சலாஸ். மகனாக திரு கோபிநாத் குணசிங்கம், மகளாக திருமதி ஜெயந்தினி ஜோனாஸ். பணக்கார குடும்பத்தில் தாயாக நடித்தவர் திருமதி எலிசபெத் ஜோகராஜா. மகனாக செல்வன் திலக்சன் ஜோகராஜா, மகளாக செல்வி சாலினி ஜோகராஜா.